இப்படி பணமழை கொட்டி அந்த வந்த பக்தனுக்கு அனுகிரகம் செய்ய காஞ்சிபுரத்துல பிறந்து திருவேந்திபுரம் போயிட்டு திருவஹீந்திரபுரத்துலயும் காஞ்சிபுரம் வந்துட்டார். இப்ப காஞ்சிபுரத்தில் இருக்கும்போது ஸ்ரீரங்கத்துல ப்ராப்ளம் என்ன சார், ஏதாவது ஊர்ல ப்ராப்ளமா? ஸ்ரீரங்கத்துல அங்க இருந்த வைதிகால்லாம் சொல்லிவிட்டா, இந்த ஆழ்வார் பாசுரங்கள் தமிழ் பாசுரங்கள் பாடி நீங்க அத்தியன உற்சவம் பண்றீங்களே. அத்தியன உற்சவம்ங்கிறது இந்த மார்கழியில ஏகாதசி வருது இல்லையா, வைகுண்ட ஏகாதசி. கார்த்திகையில பார்க்கும்போது நமக்கு கைஷிகம் வந்துடுத்து. இப்ப வைகுண்ட ஏகாதசி வரப்போகுது டிசம்பர் 30. ஏகாதசிக்கு முந்தின நாள், முந்திய 10 நாள், பிந்திய 10 நாள், அதுக்கும் முன்னாடி ஒரு நாள் முத்துக்குரி உற்சவம்னு சொல்லிட்டு திருநெடுந்தாண்டகம் சேர்ச்சுட்டு திருமொழி திருநாள்னு பேர். அதாவது திருமங்கை ஆழ்வாருடைய பிரபந்தங்கள்லாம் பாடின்னு வருவா. அப்போ அது முடிச்சுட்டு வைகுண்ட ஏகாதசி தொடங்கி சாயங்காலத்துல இருந்து திருவாய்மொழி சேவிப்பா. திருவாய்மொழி திருநாள்னு பேரு. அதுக்கு இராப்பத்து, முன்னாடி பகல் 10. இதுக்கு அத்தியன உற்சவம்னு பேர். அதனால ஆழ்வார்களுடைய பாசுரத்துக்கு எக்ஸ்க்ளூசிவா ராமானுஜர் ஒரு பீரியட் ஒதுக்கி வச்சிருக்கார். எல்லாம் பாடலாம். இது எப்படி வரும்னா அனத்தியன காலத்துக்குள்ள வந்துடும். கார்த்திகையிலேருந்து தைஹஸ்தம் வரைக்கும் அனத்தியன காலம், அதுக்குள்ள இது வந்துடும். அங்க இருக்க வைதிகால்லாம் சொல்லிட்டா வேண்டாண்ணா, இது சமஸ்கிருதத்துல இருந்தா வேதம் வசதி, இது என்ன சார் தமிழ்ல பாடணும்னு ஒரு ஒப்ஜெக்ஷன் வந்தது. அந்த ஸ்ரீரங்கத்துல இருந்த பெரியவாளுக்கெல்லாம் அவளோட வாதம் பண்றதுக்கான அந்த திரள் கொஞ்சம் குறைச்சலா இருந்த மாதிரி இருந்தது. உடனே தேசிகன் ஒரு கடிதாசி எழுதிட்டா, ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதஸ்ய விஸ்வக்சேனஸ்ய சாசனம் தத் பக்த பக்தானாம் சிரோபூஷணாத் கதம். கிளம்பி வா தேசிகா, காஞ்சிபுரத்திலே போறோம். தொண்டை மண்டலத்தில் நீ வாழ்ந்தது போரும், சோழ மண்டலத்துக்கு வா. தேசிகன் ஒய்ஃப் சன் எல்லாம் கூட்டுண்டி இப்போ ஸ்ரீரங்கத்துக்குள்ள நுழையிறார். சார், ஃப்ரம் காஞ்சிபூர் going to Srirang it's just a distance of less than 250 kilometers. Is that going to cause such a big change? Big change. நம்ம டெக்னாலஜியில இங்கேருந்து நம்ம இந்த யுஎஸ்கோ ஆஸ்திரேலியாக்கோ போனாலும் நமக்கு ஒரு பெரிய சேஞ்ச். அக்காலத்துல தொண்டை மண்டலத்தின் கீழே வரதே ஒரு பெரிய சேஞ்ச். அங்க காஞ்சிபுரத்துல கூட்டு பண்றதே வேற விதம், ஸ்ரீரங்கத்தை கூட்டு கரைக்கிறதே வேற விதம். குவிசீனே மாறிடும் தெரியுமோ. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணணும் இது வேற அது வேற. சோழ மண்டலத்தை வேற மாதிரி பண்ணிவிடுவா. அப்புறம் இன்னொரு தனியாக ஒரு உபன்யாசத்தை உங்களுக்கு சொல்றேன் இங்க எப்படி அப்படின்னு. ஏன்னா எங்க பாட்டி வழியில நாங்க தொண்டை மண்டலம், அப்பா வழியில சோழ மண்டலம், வாழ்வது கர்நாடகா. நாங்க வெல்லம் போட்டுருவோம். சரி, இப்ப என்னன்னா தேசிகனே சொல்றார், ஏன்னா ஒய்ஃப் குழந்தையெல்லாம் கூட்டுன்னு வர ஒய்ஃப்லாம் சொல்லுவா இல்லையா, கொஞ்சம் இங்க ஃபர்ஸ்ட் எங்க பழமுதிரி சோலை இருக்கு அங்க இருக்கு இதெல்லாம் பாத்துக்கணும். தேசிகனுக்கு ஒரு அனுபவம். சோழ தேசம் நீங்க அப்படியே அந்த ஈரோடு, கரூர், நெரூர் இதெல்லாம் தாண்டி திருச்சி, தஞ்சாவூர், மாயவரம், திருவையாறு, சீர்காழி, கொஞ்சம் கீழே நாகப்பட்டினம், திருவாரூர், இதுதான் மாயவரம், இதுதான் சோழ மண்டலம். மேல கீழே இந்த தேசத்துல இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட ஜாகிரதையா பேசணுங்கிற. மாமா பரவாயில்ல, எங்க இத சொல்றாரு, அதுதான் தேசிகனுடைய ஸ்டைல். ரங்கநாதர் சயன கோலத்துல இருக்காரு இல்லையா ஸ்ரீரங்கத்துல, அவருடைய குழல் கற்றை சுருண்டு சுருண்டு, நீங்க இந்த ரோலர்ஸ்னு ஒண்ணு இருக்கு. If you put the rollers, you will have to put the next set of rollers below it and keep it suspended for some time. அப்புறம் நீங்க எடுத்தா அப்படியே சுருண்டு. அந்த ஷாம்பு அட்வர்டைஸ்மெண்ட்ல எல்லாம் குஞ்சி அப்படி இப்படி திரும்பினா அப்படி ஆடுறது பாருங்க. அதுக்கு குழல் சுருண்டு இருக்கணும். சுருண்டு இருந்தால் அந்த கூந்தலுக்கு ரொம்ப விசேஷம், அழகம். ரங்கநாதருக்கு சுருண்டு இருக்கு கூந்தல், லாங் ஹேர், சுருண்டு இருக்கு. எப்படின்னு சொல்லணும் இல்லையா, இவர் கவி இல்லையா. சோழ நாட்டுல கொடுக்க கூடாத வாய ஒரு சோழ பெண் கிட்ட கொடுத்து வாங்கினா அவ வார்த்தையால எப்படி சுழட்டி அடிப்பளோ அந்த மாதிரி சுருண்டு இருக்குன்னு. குப்பிய சோழி வச்சன குட்டிலைஹி குந்தலை சிஷ்டமூலே அப்படின்னு பாடல். குப்பிய சோழி, சோழ இல்ல சோழி, குப்பியத்து சோழி. நீ அவ கிட்ட ப்ரவோக் பண்ண சோழ தேசத்து பெண்ண குப்பிய சோழி வச்சன குட்டிலைஹி, அவ வார்த்தையால உன்னை எப்படி சுழட்டி அடிப்பளோ அப்பேற்பட்ட கூந்தலோடு கூடிய ரங்கநாதா. என்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. யார் என் தேசிகன் தவிர வேற இப்படிலாம் கொடுக்க முடியும்.
அனுபவம் இருக்கு அவருக்கு. அதுதாங்க ஸ்ரீரங்கத்துக்கு வந்து செட்டில் ஆனார். அந்த வேதாந்தி எல்லாம் தேசிகன் ஒரு சைல்ட்ஸ் பிளே, கேக் வாக் கேட்டார். வேதாந்தத்துல என்ன இருக்குன்னார். நாராயணாத் பிரம்மா ஜாயதே. எங்க ஆழ்வார் சொல்றார், நாராயணனை நான்முகனை நாராயணன் படைத்தான். இருக்கான்னு கேட்டார். ஆமா இருக்கு. கப்பியாசம் புண்டரீகம், பெருமாளுடைய நேத்திரங்கள் தாமர மாதிரி. அனைத்து உலகும் தொழும் அரவிந்தலோச்சனன். பங்கையர் கண்ணானை பாடு, தாமரை கண்ணன் இங்க இருக்கே. அஜாயமானோ பகுதா விஜாயத்தே, அந்த வேதாந்தி பிறப்பில் பல பிறப்பு பெருமான். நீ சொல்றது தானே இந்த பாசுரத்துல இருக்கு. அப்படின்னா மொழி மாத்தினா என்ன தப்பு? பாஷா கீதி பிரசஸ்தா பகவதி வச்சனாத் ராஜவச்சோபச்சாராத். ஒரு அரசனை புகழ வேண்டும் என்றால் எந்த லாங்குவேஜ் புகழலாம். மோடி போறார் ஆப்பிரிக்காக்கு, ஆப்பிரிக்கா மொழியில புகழ. அவருக்கு புரியுமா கேட்டா புரியாது. ஏதோ நம்மளை பத்தி நல்லது சொல்றாரு, அவருக்கு சந்தோஷம். ஹலாஹுல் அப்படின்னு அந்த நியூசிலாந்து எல்லாம் பண்ணுவா. ஹைக்கூ இதெல்லாம் இருக்காது. என்ன டான்ஸ்? ஹக்கா ஹக்கா எல்லாம் பண்ணா மோதிக்கும் போது சந்தோஷமா கேம்ச்சோ மஜாமான்னு வந்துட்டார். நம்மளை பத்தி தான் சொல்றார். பாஷா கீதி பிரசஸ்தா. ஒரு ராஜாவை புகழ வேண்டும் என்றால் மொழிக்கு ப்ராப்ளமே இல்லைன்னு தேசிகன். இதுக்கெல்லாம் இனிமே பாலிடிக்ஸே பண்ண வேண்டான்னு. பாஞ்சாலி காத்திரசோபா ஹிருத் ஹிருதய வது வர்க்கப்பும் பாவனீத்தியான்னு திரமிடோபனிஷத் சாரத்தை எடுக்கிற இருக்கட்டும். அப்படி பெருமாளை கொண்டாடுறார். பகவத் தியான சோபானம்னு உண்டு. தேவோன அப்புறம் தசாவதார ஸ்தோத்திரம். இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்துக்கு போனேன்னா வடக்குல கொள்ளிடக்கரைக்கு முன்னாடி தசாவதார சன்னதி உண்டு. தேவோன சுபம் ஆதனோது தசதா நிர்வர்த்தையன் பூமிகா. கட்டாயம் செவிச்சுட்டு வாங்க. 10 அவதாரம் ஒரே மேடையில. அந்தர்ஜோதிர் கிமபியமினா மஞ்சனம் யோக திருஷ்டேஹே காந்தோதாரை. அப்படி கொண்டாடுறார் தாயார். சரி, எல்லாம் கொண்டாடினார் சார். இது பெரிய மேஜிக் ஒண்ணு பண்ணார் தேசிகன். என்ன சார் மேஜிக்? அந்த ஊர்ல ஒரு கவிஞன், எப்பவுமே ஒரு ஊருக்கு போனா யாராவது தர அப்போஸ் பண்ணுவாள். அவர் பெரியவர் தான். அவர் என்ன சொல்லிட்டார், நீ பெரிய கவிகள்ல சிம்மம்ங்கிற, யூ ஆர் தி லயன் அமங் போயிட்ஸ். நான் என்னமா தான், நீ லயனா டைகரா ஹைனாவா பார்த்துடலாம். ஒரு டாபிக் எடுத்துக்கணும். யூ கேன் சூஸ் அ டாபிக். உங்கள் சாய்ஸ். பெப்சி உமா மாதிரி உங்கள் சாய்ஸ். ஏதோ ஒரு டாபிக் எடுத்துட்டு யார் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நிறைய கவிதைகள் எழுதுறாளோ அவர் எழுத ஆரம்பிச்சுட்டார். பெருமாள் திருவடி மேல அந்த கவிஞன் 300 ஸ்லோகம், 300 verses on the holy feet of Bhagavan that are akin to the softness of the petals of the lotus எழுதிட்டார். கமலபாத ஸ்லோகங்கள் 300 எழுதிட்டார். தேசிகனை கேட்டார், I have written 300. Hello man, தேசிக், நீ என்ன எழுதியிருக்க? டைம் முடிஞ்சு போச்சு, சொல் மேன். சொல்றாரு, டோன்ட் பிளே இந்த வெயில், பிளே இந்த புளிய மரத்தின் விழாது. என்ன மேன் எழுதியிருக்க நீ? தேசிகன் சொன்னார், பெருமாள் திருவடிய பாடுற அளவுக்கு அடியேனுக்கு யோக்கியத்தை இல்லை. பெருமாள் திருவடியை தாங்கும் அந்த 2 மரவடிகள் பாதுகை மேல எவ்வளவு 1008 எழுதியிருக்கேன். ரங்கநாத பாதுகா சஹஸ்ரம்னு பேரு. 3 மணி நேரத்துல 3 hours he has composed a compendium of 1008 verses. நாமாக்கள் இல்ல, வர்ஸ், ஸ்லோகங்கள் 1008 3 மணி நேரத்துல. ரங்கநாத பாதுகா சஹஸ்ரம்னு பேர். 32 சாப்டர் பத்ததியா பிரிச்சார் தேசிகன். பெரிய ஜீனியஸ் இதெல்லாம். நான் அந்த பாதுகா சஹஸ்ரத்துக்கு அர்த்தம் சொல்லின்னு வரேன் 4 வருஷமா. 120 மணி நேரம் 500 ஸ்லோகங்கள் தான் ஆயிருக்கு. 500 ஸ்லோகம் பாதிக்கு அர்த்தம் சொல்லியிருக்கேன். இவ்வளவு மணி நேரம் ஆயிருக்கு. இன்னொரு பாதிக்கு யோசிச்சு பாருங்க. இவர் 3 மணி நேரத்துல எழுதியே முடிச்சுட்டார். அதுல ஒரு பியூட்டி, நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்கீங்க. நான் இது நிறைய உபன்யாசத்துல சொல்லியிருக்கேன். மேத்ஸ்ல யூ பிகின் வித் சிங்கிள் டிஜிட் நம்பர். அது ஹோல் நம்பரா இருந்தா அது வேற புள்ளியில ஆரம்பிக்கும். நேச்சுரல் நம்பரா இருந்தா 1ல ஆரம்பிச்சிடும். அது the last 1 digit number will stand with 9. அப்புறம் எல்லாம் 2 digit நம்பர். 10லேருந்து எண்ணின்னு நீங்க வந்து 99 வரைக்கும் போகணும். அதெல்லாம் 2 digit. 2 digit நம்பர்ஸ்ல there is one number that suffices 2 formulae. 2 ஃபார்முலா இருக்கு. ரெனோல்ட் அப்படின்னு ஒரு ஃபார்முலா, ரெனோல்ட்ஸ் நம்பர்னு பேர் அதுக்கு. இன்னொன்னு லாய்ட்ஸ் நம்பர்னு பேர். x power y
என்ன சார் போர் அடிக்கிறதே சொல்லிடுறேன், இல்லாட்டா அவருடைய ஜீனியஸ் தெரியாது, அவர் இல்லாட்டா எல்லாரும் ஹியூமானிட்டிஸ் டிபார்ட்மெண்ட்ல போட்டுருவா, அவர் ஸ்டெம் கோர்ஸ்ல வர வேண்டியவர். எக்ஸ் பவர் ஒய் பிளஸ் ஒய் பவர் எக்ஸ் 2 பவர் 4 பிளஸ் 4 பவர் 2. 2 பவர் 4 எவ்வளோ? திடீர்னு கேட்டா எப்படி சார், ஆத்துக்கு போய் நாளைக்கு எடுத்துன்னு வரும். 16. 4 பவர் 2 16 plus 16. So x power y plus y power x is 2 power 4 plus 4 power 2, which is 32. This is 2-digit number. There is another formula which is x power x plus y power y plus z power z. 1 power 1 plus 2 power 2 plus 3 power 3. 3 power 3 எவ்வளோ? 27. 2 power 2 4. 27 plus 4 31 plus 1 power 1. So the only 2-digit number between 10 and 99 that suffices the condition to be a Reynolds number and Lloyd's number is 32. 32 is the number of white squares and black squares on a chessboard. நீங்க 8 by 8 தானே போடுவீங்க. அந்த chessboardல சதுரங்கம் விளையாடும் போது there is an element called the knight. நைட்ங்கிறது குதிரை முகத்தோட இருக்கும். Knight can move only 3 places on the chessboard. It cannot move 3 unilaterally. ஒரே டைரக்ஷன்ல போக முடியாது. It can choose to go 1 2 or 2 1 in any direction. விஷ்ணுஹு சர்வதோமுகைஹின்னு சாஸ்திரம். தேவசத்துல ஸ்ராத்தத்துல நீங்க 3 இலை போடும்போது விஷ்ணு ஸ்தானத்துக்கு ஒருத்தரை போடணும் இலை. விஷ்ணு ஸ்தானத்துல போடுற இலையை மட்டும் எந்த டைரக்ஷன்ல வேணாலும் போடலாம். விஷ்ணுஹு சர்வதோமுகைஹின்னு பேர். நைட் எல்லா பக்கமும் போக முடியும். ஆனா it can move only 3 places. 2 1 2 1 1 2 1 2 இப்படி எந்த டைரக்ஷன்ல வேணாலும் போகலாம். இது ஒரு பெரிய மேத்தமேட்டிக்கல் conundrum. A knight on a chessboard should touch every square, not going to a square more than once. நான் சொல்றது புரியுறதா? இப்படி நீங்க இந்த ஃபார்முலா வச்சு அது எல்லா ஸ்கொயரையும் டச் பண்ணணும், ஆனா ஒரு தடவைக்கு மேல போக கூடாது. இது ஒரு பெரிய ப்ராப்ளம். இதுக்கு நைட்ஸ் டுவர் ப்ராப்ளம்னு பேர். 17th centuryல ஆயிலருங்கிறவர் இது ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சார். முதல்ல ப்ராப்ளமை கண்டுபிடிச்சிடணும், சொல்யூஷனே அவர் கொடுக்கல. அப்புறம் ஹெய்ன்சன் டுவார்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெர்மன் மேத்தமெட்டிஷியன் இதுக்கு 19th centuryல ஒரு ஃபார்முலா கொடுத்தார். ப்ராப்ளம் 17th, சொல்யூஷன் 19th. இது ப்ராப்ளம் சொல்யூஷன் ரெண்டும் பாதுகா சஹஸ்ரத்துல 13th centuryல வந்துடுத்து. எப்படி சொல்றோம் கேளுங்க. இந்த compendium of 1008 versesல the 30th chapter is called சித்திர பத்ததி, the chapter of poetic imageryன்னு பேர். இப்போ நான் சும்மா போர் அடிக்கிறது சார், கதையை சொல்லிட்டு போங்களேன் சார். ராமர் வந்தாராம், ராமர் கேட்டாராம், இப்படி சொல்றதை விட்டுட்டு ஏதோ ஃபார்முலாவெல்லாம் போட்டு எங்களை போட்டு போயும் மேட்ச். பல பேருக்கு மேட்ச் இப்ப நினைச்சா கூட தூக்கம் வராது. நீங்க உட்காந்து மேட்ச் எனக்கு பிடிக்கும் மேட்ச் நான் சொல்றேன். இதுல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸ்திராகசா சமாலாபா விததா கவத தாமதா சாபாநாசோ மாபிராமே யதா சௌமியாசு மானச. ஸ்திரா இப்போ ஒரு ஸ்லோகத்துல 4 வரிகள் இருக்கும். ஒரு வரியில 8 அக்ஷரங்கள். அப்ப எவ்வளவு மொத்தம் இருக்கு? 32. 8 4 32. ஸ்திரா க சா ச ம ரா த்யா ரோல் எழுதியிருக்கேன். அடுத்த லைன் வி த தா க த தா ம தா. மூணாவது லைன் சா பா நா சௌ மா. இப்படி எழுதுறேன்னு வச்சுங்க. 4th லைன் ஒண்ணு. நீங்க அந்த 4 வரியை எழுதிட்டோ இப்ப காலம்ல படிச்சுன்னு வாங்க. ஸ்திரா க சா ச ம ரா த்யா. நீங்க காலமா படிச்சாலும் ஸ்லோகம் வந்துடும். அர்த்த பிரமரகம்னு பேர். இன்னொன்னு நீங்க ட்ரம் மிருதங்கத்துல போட்டேன்னா மிருதங்க பத்தத்தின்னு பேர். நீங்க அது அப்படியே மிருதங்கம் போட்டேன்னா மிருதங்கத்தோட ஷேப் வந்துடும் அதுல. இன்னொன்னும் இப்ப நீங்க அந்த ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய அக்ஷரங்களை ஒரு வீல்ல போட்டுட்டே வந்துட்டு 2வது 3வது 4வது லைனை ஸ்போக்ஸ்ல போட்டேன்னா ஸ்போக்ஸ்ல இருக்கக்கூடிய 4வது அக்ஷரத்திலேருந்து கிளாக் வைஸ் படிச்சேன்னா வேதாந்த தேசிக கிருத பாதுகா சஹஸ்ரம்னு வந்துடும். இதுக்கு ஷடர சக்கர பந்தம்னு பேரு. இந்த மாதிரி ஒரு பொயட்ரி நீங்க அதெல்லாம் இமேஜினே பண்ண முடியாத பொயட்ரி.
லெஃப்ட்ல இருந்து ரைட் படிச்சா ஒரு அர்த்தம் வரும், ரைட்ல இருந்து லெஃப்ட் படிச்சா ஒரு அனுலோம பிரதிலோம பந்தம்னு பேர். இப்போ இவர் சதுரங்க துரங்க பந்தம்னு எழுதுறார். அது எப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 அந்த ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய அக்ஷரங்கள் இப்படி போட்டுட்டே வந்தேன்னா 32 வரும் இல்லையா? 8 4s are 32. ஃபர்ஸ்ட் லெட்டரை நீங்க நைட்டா வச்சுட்டு 2 places போய் ஒரு ஸ்பேஸ் அந்த லெஃப்ட் போனேன்னா புது பொசிஷன் வரும் இல்லையா? அதுதான் ரெண்டாவது அக்ஷரம்னு இப்ப நீங்க புது நம்பர் போட்டுக்குங்க. இப்படி நீங்க மூவ் பண்ணிட்டே வந்தேன்னா ஒரு ஒரு அக்ஷரமா வருதா? இப்ப நீங்க அந்த பத்ததி ஃபாலோ பண்ணேன்னா அடுத்த ஸ்லோகம் வந்துடும். ஸோ இட்ஸ் கால்ட் த நைட் ஸ்டுவர் ப்ராப்ளம். அப்படின்னா 13th centuryல ஸ்ரீரங்கத்துல ஒரு திண்ணையில உட்காந்துட்டு 3 மணி நேரத்துக்குள்ள 1008 ஸ்லோகம் எழுதும்போது அதுல 2 ஸ்லோகத்துல இவர் நைட் ஸ்டுவரை சால்வ் பண்ணிட்டார். அவர் வாழ்ந்த ஒரு 400 வருஷத்துக்கு அப்புறம் ஆயிலருங்கிறவர் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அவருக்கு அப்புறம் 200 வருஷத்துக்கு ஜெர்மன் மேத்தமெட்டிஷியன் சால்வ் பண்ணிருக்காரு. ஸோ இட் ஹஸ் பின் ஃபைல்ட் இன் த இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் தட் தேர் இஸ் சம்ஒன் ஹூ ஹஸ் சால்வ்ட் திஸ் பிஃபோர். இப்போ என்ன ஒரு ஜீனியஸ்! இதை படிச்சுட்டு நமக்கே ஆச்சரியமா இருக்கே. தாயாரும் பெருமாளும் பட்டர் முகேன்னு 2 பட்டம் கொடுத்தாளாம். வேதாந்தாச்சாரியன், கவிதார்க்கிக சிம்ஹம், சர்வதந்திர ஸ்வதந்திர. ஒரு கிணறு தோண்டிருக்கார். திருவேந்திபுரத்துக்கு போனேன்னா ஒரு கிணற ராத்திரி தோண்டிருக்கார், சிலைய வடிச்சிருக்கார், பாம்பை ஓட்டிருக்கார், காவியம் அமைச்சிருக்கார், நாடகம் அமைச்சிருக்கார், வாதம் பண்றார். மாஸ்டர் ஆஃப் ஆல் கிராஃப்ட்ஸ். என்ன ஒரு பரம ஞானி! அவருக்கு அந்த பட்டம் கொடுத்தா இவருக்கு ஆழ்வார் மேல அவ்வளவு ஒரு பற்று. இவ்வளவு ஞானியா இருக்காரு, வினயம் இருக்கா? பொதுவா வித்வான் விட்டாலும் கொஞ்சம் கர்வம் இருக்கும் இல்லையா? கொஞ்சம் வித்வத் வந்துடுத்துனாலே அந்த கர்வம். இவங்களுக்குலாம் ஸ்லாட்ஸ்ல எல்லாம் சண்டை வரும் தெரியுமா? சபால எல்லாம் அவருக்கு எந்த ஸ்லாட் கொடுத்தா, இவருக்கு என்ன ஸ்லாட் கொடுத்தா, எல்லாம் ப்ராப்ளம். நம்ம சாஸ்திரிய சங்கீதத்துக்கு அனுகுணமா ஒண்ணு பேசியிருக்க மாட்டோம், ஆனா நமக்கு அவார்டு மட்டும் வேணும். அந்த மாதிரியும் இருப்பா மனுஷாலாம். இப்படியா கலியுகம் இருக்குமே. இப்ப என்னன்னா, தேசிகன் வாழும்போது திருப்பானாழ்வாருங்கிற ஆழ்வார் சாதிச்ச அமலநாதி பிரான் மேல ஒரு வியாக்கியானம் பண்றார். முனிவாகன போகம்னு அதுல சொல்றார். காண்பனவும் உரைப்பனவும் மத்தொன்னின்னி கண்ணனையே கண்டுரைத்த கடிய காதல் பான் பெருமாள் பாடியதோர் பாடல் 10 பழமறையின் புகழன் பரவுகின்றோம். வீண்பிரி விரிதறி நீர் வையத்துள்ளே வேதாந்தாரியன் என்று எம்பன் நின்றோம். நாம் பெரியோம் அல்லோம் என ரொம்ப கொண்டாடாதீங்க சார். நான் சாதாரணப்பட்டவன், ஆழ்வார் தான் ஒசத்திங்கிற. அந்த ஆழ்வார்களில் தன் ஆச்சாரியன் மீது பற்று கொண்ட மதுர கவி ஆழ்வார் அமைச்ச கண்ணினுள் சிறுத்தாம்பின் சாரமாக இன்பத்தில் இறைஞ்சுதலில் தேசிகன் எடுக்கிறார். அனுபவியமான ஒரு பாடல். இன்பத்தில் இறைஞ்சுதலில் இசையும் பேற்றில் இகழாத பல்முறவில் ராகமாட்டில். இன்பத்தில் இறைஞ்சுதலில் இசையும் பேற்றில் இகழாத பல்முறவில் ராகமாட்டில். தன் பற்றில் வினவிலக்கில் தகவோகத்தில் தத்துவத்தை உணர்த்துதலில் தன்மையே அவதரிக்கும் ஆயன் அருமறைகள் தமிழ் செய்தாளே ஒன்று உண்பட்ட மதுர கவி போன்ற தொல்வழியே நல்வழிகள் புனித ஸ்ரீரங்கத்துல இருக்கும்போது இப்பதான் ஒரு பெரிய சேலஞ்ச். தேசிகன் ஸ்ரீரங்கத்துல இருக்கும்போது 1311 it was a plunder made by a king called Alauddin Khilji. அப்பதான் ஸ்ரீரங்கத்தை துவம்சம் பண்ணி 260 tons of gold were plundered எடுக்கிறா கல்வெட்டுல. You can fact check me. 260 tons of gold. I'm sure you all know. ராஜராஜன் எழுப்பின பிரகதீஸ்வரர் இருக்கு இல்லையா, கல்வெட்டு அங்க கிளியரா இருக்கு. The entire temple was gilded in gold.
கேள்விப்பட்டிருக்கல? அது இன்ஸ்கிரிப்ஷன். அது ஆணி, அந்த ஆணி எடுத்த இடம்லாம் இருக்கும். அத்தனை கோல்ட் பிளேட்டையும் எடுத்துன்னு போயிருக்கா 1311. அந்த அல்லாவுத்தீன் கில்ஜிக்கு ஒரு தளபதி இருந்தான். He was castrated and he was renamed. He was bought for 1,000 dinars. He was called the Hazar Dinari. அவன் பேர் மாலிக் கஃபூர்னு பேர். It was a very very catastrophic time of ஸ்ரீரங்கம். ஒரு பிளண்டர். அப்பவும் தேசிகன் வாழ்ந்தார். சம்பவம் சுதாரிச்சுட்டா. அப்ப கொஞ்சம் பாண்டியாள் ஹெல்ப் பண்ணா, சோழாஸ் வீக் ஆயிட்டா, காக்கத்தியாள் ரொம்ப வீக் ஆயிட்டா, பிரதாபருத்ரன் ஒரு ராஜா வீக் ஆயிட்டா, அங்க ஹொய்சாலாஸ் வீக் ஆயிட்டா. ஒரு எல்லா கிங்ஸும் வீக்கான சமயம். அடுத்த இடிய ஸ்ரீரங்கத்தால தாங்க முடியல. 1321 that expedition started under உல்லூக் கான். கியாசுத்தீன் துக்ளக் பிள்ளை, அவனுக்கு தான் பிற்காலத்துல முகமது பின் துக்ளக்னு பேர். 1323 கண்ணனூரை ரீச் பண்ணா. கண்ணனூருங்கிறது சோமநாதபுரம்ங்கிற சமயபுரம். அங்கேன்னு இங்க உற்சவம் நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் சேர்த்தி உற்சவம் கொண்டாடிட்டு இருக்கா. 12,000 பேர் தலைய வெட்டி அத கொள்ளிடத்துல தூக்கி போட்டு உடம்புகளை பன்றியாழ்வான் சன்னதி பக்கம் எழுப்பி அந்த கொள்ளிடமே ரத்த களரியா மாறியதாம். அப்ப இந்த பெருமாளை ரட்சிக்கணும்னு அப்போ வயசானவர் பிள்ளலோகாச்சாரியர்னு பேர். அவர் நான் எப்படியாவது இந்த வயசுலயாவது பெருமாளை ஏழை பண்ணின்னு போயிடுறேனேன்னு உற்சவர் திருமேனிய ஒரு பல்லக்குல ஏத்தி திருவாராதன பாத்திரங்கள் எல்லாம் எடுத்துண்டு அவ ஒரு பக்கம் தெற்கு போறா. தென்திருக்காவேரின்னு பேர். வடதிருக்காவேரி கொள்ளிடம், தென்திருக்காவேரியை தாண்டினா. தேசிகனுக்கு என்ன பண்றது? உடனே அங்க மூலவருக்கு முன்னாடி கல்லுல ஒரு பெரிய சுவர் எழுப்பிட்டா. மூலவரை காப்பாற்றணும். அங்க ஒரு பெரிய சுவர் எழுப்பி சுவருக்கு முன்னாடி ஒரு விளக்க வச்சுட்டா. நாங்களும் உங்களை மாதிரி விக்கிரக ஆராதனை எல்லாம் பண்றது இல்ல அப்படின்னு நிரூபணம் பண்றதுக்கு. பின்னாடி பெருமாள் இருக்கார். தாயார் ரங்கநாயகி தாயார் சன்னதியில மூலவருக்கு முன்னாடி ஒரு சுவரை எழுப்பி அங்கேயும் ஒரு விளக்க வச்சுட்டா. உற்சவரை அங்கே படிதாண்டா பத்தினி வெளில வர முடியாதே, அதனால அங்க ஒரு விருட்சத்துக்கு கீழே புதைச்சுட்டா. அது வந்த உடனே அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்க இன்ஸ்கிரிப்ஷன் ஒழுகுல படிக்கணும். கருடனை இடிச்சு கோவில ஒடைச்சு ஸ்ரீரங்கமே துவம்சம். தேசிகன் அப்போ இருந்த ஒரு ஓலை ஸ்ரீபாஷ்யம்ங்கிற கிரந்தத்துக்கு ஒரு உரைநடையாக நடாதூரம்மாள் கிளாஸ் எடுத்த போதுன்னு நான் ஒரு 7:10 சொன்னேன். ஞாபகம் இருக்கா? சின்னவரா தேசிகன் போனார்னு. கிளாஸ்ல எடுத்த நோட்ஸ், காதால கேட்டு வந்த நோட்ஸ் இல்லையா, அதுக்கு ஸ்ருத பிரகாஷிகான்னு பேர். அந்த ஒரே ஒரு ஓலை தான் இருந்தது. அதை எரிச்சுட்டா ஸ்ரீபாஷ்யத்தோட அர்த்தம் போயிடும். தேசிகன் தலையில அதை கட்டிட்டு போயின்னு இருக்கார். படை வந்துடுத்து. படையெடுப்பு பிணங்களா இருக்கு, ரத்த களரி. தேசிகன் அதுக்கு நடுவுல போய் பிணத்துக்கு யோசிச்சு பாருங்க, சுத்தி பிணம் ரத்தம் கொட்டுறது. அதுக்கு நடுவுல இந்த ஸ்ருத பிரகாஷிகா பூமௌ ஏனாதௌ பரிரக்ஷிதா அதை காப்பாத்தி கொடுத்தாராம். அப்புறம் இந்த படையெல்லாம் போன உடனே இவர் வடதேசத்தை நோக்கி போயிட்டார். வடதேசம்னா நார்த் இல்ல, கர்நாடகா. மேலக்கோட்டை பக்கத்துல சத்யாகாலம்னு ஒரு இடம். அங்க தேசிகன் இந்த ஓலை எடுத்துன்னு போயிட்டார். சுதர்சன சூரிங்கிற ஆச்சாரியனுடைய குழந்தைகளையும் தன் பிள்ளையும் அழைத்து சென்றார். இட் வாஸ் a catastrophic time for South India.